அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்தி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா இன்னைக்கு திருக்குறள். ஸோ இன்றைய திருக்குறள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அதாவது அல்லற்பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்றாங்க. முறை செய்யாதவனுடைய செல்வத்தை தேய்த்து அழிக்க வல்ல படை அவனால் பலர் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணீர் அன்றோ அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு மன்னன் இருக்கான். அந்த மன்னனை அடிக்கக்கூடிய படை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் துன்புறுத்தி அவனுடைய துன்பத்தால் மக்கள் அழுது கண்ணீர் விடுறாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம்தான் அந்த மன்னருடைய படையவே அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறளின் 555 அதிகாரம் கொடுங்கோன்மை. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு ராஜ்யசபாவுடைய வரலாற்றிலே முதல் முறையாக நமக்கு ராஜ்யசபாவுடைய தலைவர் மேல, ஓகேங்களா, அதாவது வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவோட எக்ஸ் அஃபிஷியல் சேர்பர்சனா இருக்காங்க. அவர் மேல முதல் முறையா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஹிஸ்டரியிலே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைமா நமக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. லோக்சபா ஸ்பீக்கர் மேல பார்த்தோம்னா கூட இதற்கு முன்னாடி ஒரு 3 தருணங்கள்ல இந்த மாதிரியான நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. 1954, 66, 1987 என 3 ஆண்டுகள்ல லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் மேல இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனா ராஜ்யசபா ஸ்பீக்கர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுவது இதுதான் முதல் முறையாக இருக்கு. ஆர்டிகல் 67B, ஓகேங்களா, ஆர்டிகல் 67B பயன்படுத்தி நமக்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது ராஜ்யசபா தலைவர் மேல கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? 67B பயன்படுத்தி கொண்டு வரப்பட்டிருக்கு. இது ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற போறதுல இருந்தாலும் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, தமிழகத்துல ஒரு புதுசா ஒரு ஆணையம் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கறத உருவாக்கியிருக்காங்க. மருத்துவ கல்வியை மேம்படுத்த மேலாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்வியை மேலாண்மை செய்வதற்காக, அதை அடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி கொண்டு போறதுக்காக 87 லட்சம் ரூபாய் செலவுல பார்த்தோம்னா ஒரு புதிய அமைப்பை தமிழக அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பாடத்திட்ட சீர்திருத்தங்கள், பேராசிரியருடைய மேம்பாடு, நவீன முறையில் ஆராய்ச்சி, சுகாதார சவால்களை எதிர்கொள்ளும் வகையில நம்மளுடைய மருத்துவத்துறையை மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பத்திலாம் ஸ்டடி பண்ண போறாங்க. இந்த அமைப்பு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநில மருத்துவ கல்வி மற்றும் கற்றல் மேலாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில மருத்துவ கல்வி மற்றும் கற்றல் மேலாண்மை அமைப்பு 87 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த ஒரு அமைப்பு தமிழக அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டிருக்கு. அதை ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? மற்றபடி இன்றைய செய்தித்தாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு ரயில்வே சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது மக்களவையில நிறைவேறி இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய விவாதங்கள் போச்சு. அதுல குறிப்பா பார்த்தோம்னா சூப்பர் ஆப் செயலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பர் ஆப் செயலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ரயில்வேல இருக்கக்கூடிய அந்த டிக்கெட் புக்கிங்ஸ், ஓகேங்களா, கேன்சலேஷன்ஸ் அண்ட் தென் இந்த மாதிரி ரயில்வே சார்ந்த நம்ம புக்கிங்ஸ் எல்லாம் நிறைய பண்றோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரே தளமாக இருக்க போகுது அந்த ஒரு சூப்பர் ஆப் அப்படிங்கிற அந்த செயலி. சரிங்களா? ஸோ அந்த செயலியை ரயில்வே உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய செய்தி விவாதங்கள் அப்படிங்கிறது நேற்று நமக்கு நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கும். சரிங்களா? மற்றபடி இன்றைய செய்தித்தாள்களில் பார்த்தோம்னா நமக்கு கடைசி பேஜ்ல ஒரு முக்கிய செய்தி கொடுத்திருக்காங்க. நமக்கு 1924ஆம் ஆண்டு இந்த வைக்கம் போராட்டம், பெரியார் அவர்கள் தலைமையில பெரியார் அவர்கள் பங்கேற்ற இந்த வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய 100ஆண்டு விழா அப்படிங்கிறது தற்போது கொண்டாடப்பட்டுச்சு. போன வருஷம் தொடக்க விழா இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைவு விழா அப்படிங்கிறது இருக்கு. தொடக்க விழால நம்மளுடைய முதல்வர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருப்பார். வைக்கம் வீரர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக வைக்கம் விருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்காக சொல்லியிருப்பார். இந்த வைக்கம் விருது அப்படிங்கிறது பார்த்தோம்னா எப்படி பெரியார் தமிழ்நாட்டிலிருந்து கேரளா